சார் பிஜிஎம் வந்து பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆமா. அது விஷயமா தான் கேட்டிருந்தேன் சார். அது எது கன்டினியூ பண்ணலாமா சார்? இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைங்க, அதுதான் நான் உங்களுக்கு நான் ஒன்று செக் பண்ணணும். அதை செக் பண்ணிட்டு நான் சரிங்க சார். அது ஒரு வீடியோவா நான் போடலான்னு இருக்கேன். நான் பார்த்துட்டு அதை தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? சார் ஒரு இப்போ தான் ஒரு 1 இயர் பக்கமாக பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓகே. இப்போ என்னங்க அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்கா? ஏதாவது நெகட்டிவ்ல போதா? ஆமாங்க சார், நெகட்டிவ் தான் இருக்குது. நெகட்டிவ்னா அது மார்க்கெட்டே இப்போ விழுந்திருக்குங்க. அதனால நீங்க பண்ணிக்க தேவையில்ல. எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்ல எனக்கு இந்த ஸ்கீம் ஓகேவா அப்படின்றதா வேற ஒன்றும் இல்லைங்க சார். இந்த ஸ்கீம் ஓகேவா அப்படின்றதா ஸ்டார்ட் பண்ணா கூட 1 இயர்ன்றது ரொம்ப ஷார்ட்ன்றேன் நான். ஆமா கண்டிப்பா ஒரு 3 இயர்ஸாவது போட்டோம். சரிங்க சார். ஓகே. இப்போ அதை பத்தி எதுவும் டிசைட் பண்ண தேவையில்ல. எனிவே நான் இந்த இதை பத்தி டீடைலா அந்த அனாலிசிஸ்லாம் என்னங்க சும்மா அப்படி உன்ன நீங்க கேட்டோன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா ஃபண்டும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டு அது சில டேட்டாஸ் பார்த்துட்டு நான் அந்த வீடியோவாவே நான் கொஞ்சம் டீடைலாக பண்றேன் நான். சரி, எனக்கு அதுல ஒரு டாக்ஸ் பிளான் ஒன்று போடலான்னு இருக்கேங்க சார். அப்படி மீரா இதுல போயிட்டு இருக்கு. இன்னொன்று அடிஷனலா பண்ணலாம் அப்படின்ட்டு. எதுல போயிட்டு நம்மளுக்கு மீரா டாக்ஸ் சார். ஓகே. மீரா அடிஷனலா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் டாக்ஸ் சேவிங் பண்றீங்க சார்? அது நம்மளுக்கு 60 to 70,000 வரைக்கும் பண்றாங்க சார். ஓகே. இப்போ நீங்க அடிஷனலா எவ்வளவு அமௌண்ட் பாக்குறீங்க? இப்போ அடிஷனலா நாங்கள் மந்த்லி ஒரு 3,000 பண்ற மாதிரி பாக்குறாங்க. ஓகே. சார் எது என்ன மைண்ட்ல வச்சிருக்கீங்க? எதுல பண்ற மாதிரி? இப்போ இந்த ஸ்கீம் வச்சிருங்க சார். பாயிண்ட் ஒன்று ஐடிஎஃப்சி டாக்ஸ் அட்வான்டேஜ். ஸோ அது ஒன்றும் டிசைட் பண்ண நமக்கு ஏப்ரல்லேருந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இயருக்கு. ஓகே. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு. எதில் போகலாம் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஓகே. இது ட்ரை பண்ணலாங்க. குவாண்ட் போகலாம். அவங்களோட இது வந்து நீங்க எதுவும் மற்ற போர்ட்ஃபோலியோல உங்களுக்கு வந்து எதுவும் ரிஸ்க் ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு கன்சர்வேட்டிவா போறீங்கன்னா குவாண்ட் வந்து கொஞ்சம் எடுக்கலாம். குவாண்ட் வந்து எப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வரும். போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க இது வரைக்கும் எது எதுலாம் உங்களோட இது இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்? எது எதுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி? சார் நம்மளுக்கு குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஒன்று இருக்குங்க சார். டிஎஸ்பி ஃப்ளெக்ஸி கேப், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி மிட் கேப். குவாண்ட்லயும் முன்னாடி பண்ணிருக்கீங்களா? குவாண்ட்லயும் ஃப்ளெக்ஸி கேப் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஃப்ளெக்ஸி கேப், அப்புறம் ஃப்ளெக்ஸி கேப், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீரால வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப், மீரா டாக்ஸ் சேவர். ஓகே. அப்புறம் டாடா டிஜிட்டல் ஃபண்ட் இந்த இது மட்டும் பண்ணிட்டோம். மூச்சிலால் ஓசோலில் ஆல்ரெடி எங்கள் டேக்ஸ் ஒன்று ஃப்ளெக்ஸி கேப் ஒன்று ஆல்ரெடி போட்டதுங்க சார். அது ரொம்ப வருஷம் இன்னும் சைக்கிளுக்கு நிறுத்தியாச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. ஆல்ரெடி டேக்ஸ் சேவரில் பார்த்தீங்கன்னா நிப்பான்லேயும் இருக்குது. அது இன்னும் எல்லாம் லாக்கிங் பீரியட் முடியாதனால அது அப்படியே நிற்கிறேங்க சார். நிப்பானும் ஆக்சிஸ் லாங் டேர்ம் ஒன்று இருக்குங்க சார். இப்போ ப்ரெசென்ட்ல போயிட்டு இருக்கிறது மீரா மட்டும் போயிட்டு இருக்குங்க. ஓகே. அப்போ எதுக்கு இன்னொரு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? எனக்கு போர்ட்ஃபோலியோ ட்ராக் பண்றதுக்கு ஒரு லிமிட்டடா நீங்க போர்ட்ஃபோலியோல லிமிட்டடா ஸ்கீம்ஸ் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஆட் பண்ணி அப்படி ஆயிடுச்சு. ஒன் பை ஒன் ஆட் பண்ணி அப்படி ஆயிடுச்சு. அதான் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபண்ட் தனியா வச்சிருக்கீங்களா? அது அப்படியே இருக்கும். அப்புறம் எதுவும் இன்னொன்னு 2-3 நீங்க ஓபன் பண்ணி இப்ப நீங்க சொன்னதே என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல, அப்படி சொல்றேன். அப்ப நீங்களும் உங்களோட பார்த்துட்டு சிலது எது அண்டர் பெர்ஃபார்ம்ன்றதும் கரெக்டா உங்களால அதை நமக்கு எடுக்க முடியாது. இப்ப நீங்க வெறும் இப்ப நீங்க என்கிட்ட கேட்டது வந்து பிஜிஎம் இந்தியா ஸ்மால் கேப் கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. ஒண்ணு வந்து இப்ப 1 இயர் தான் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் டைமாவது வேணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? இப்ப டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம அதுக்கு என்ன ரீசன்னா இப்ப மார்க்கெட்டே டவுனா தான் இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்றதுக்கு அவங்க கரெக்டா எப்படி அந்த கேட்டகரி அந்த மற்ற கேட்டகரி கூட பார்க்கலாம், எப்படி அவங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு. அது இல்லாம ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா சில ஃபண்ட் மேனேஜர் வந்து உடனே வந்து நம்ம வந்து அவங்களை அப்சர்வ் பண்ண முடியாதுங்க. அவங்க வந்து சில ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா, அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும் இல்லைங்களா? அதே இல்லாம இது வந்து எஃப்டி இந்த மாதிரி டெட் சைட் ப்ராடக்ட் கிடையாது, இதெல்லாம் ஈக்விட்டி இல்லைங்களா? ஒரு 3 இயர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் நமக்கு வந்து தெரியுது இல்ல ஒரு அடுத்தது இன்னொரு ஒரு குவார்டர் 2 குவார்டர் 4th இயர் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஒரு டிசைட். அப்ப நம்ம டிசைட் பண்ணலாம் கண்டிப்பா வெளியேறணுமா வேணாமான்றது. ஆனா என்ன உங்களோட ஜென்ரலா இன்னொன்னு என்னன்னா அது வேற ஏதாவது மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரீம் டவுன் பண்ணிட்டு லிமிட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஈக்விட்டில வந்து டாக்ஸ் சேவிங்க்குன்னு 1 இல்ல மேக்ஸிமம் 2 ஃபண்ட் வச்சுக்க, அதுக்கு மேல போக தேவையில்ல. கண்டிப்பா
அப்புறம் மத்தது வந்து ஃபிளெக்ஸி சரி கேப் சரி சரி. வச்சிருக்கீங்களா, அதுலயும் ஒன்னு இல்ல ரெண்டு, இல்லைன்னா ஒரு ஃபிளெக்ஸி கேப் வச்சா இன்னொன்னு ஓகே. லார்ஜ் அண்ட் மிட் கேப், அப்படி அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க, வேற எதுவும் ம். தேவையில்லை நம்ம ஓகே ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் ரீஅலைன் பண்ணுங்க சார். மார்க்கெட் டவுன் ஆகிறதுனால அப்படியே வச்சிருக்கேன். கொஞ்சம் மேலே வரும்போது ரீஆக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இல்லைங்க, டவுன்ல இருக்கும் போது ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட இது பொறுத்து இருக்கு. டாக்ஸ்ல ஏதாவது நீங்க வந்து அந்த இந்த இந்த வருஷத்துக்கு நமக்கு டாக்ஸ் பிளானிங் பண்ற மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன், அது வந்து ஓ நீங்க கெயின்ஸ் எதுவும் வராது, இந்த லாஸ்ல அட்ஜஸ்ட் ஆயிடும். அதுக்கு சூட்டபிளா ஓ எப்படின்றது சரி. பாத்துங்க. ஏன்னா இப்ப நீங்க ஓகே ஓகே. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கனாலும் மத்ததும் உங்களுக்கு சீப்பா தானே இருக்கு, மத்ததுல இறங்கி இருக்குல்ல. ஓகே ஓகே அதனால உங்களுக்கு ஒரு ஓகே ஓகே. பெருசா டிஃபர் கரெக்ட் ஆக போறது கரெக்ட். இல்ல, மேல ஏறதுனால கீழே இருங்க. நம்ம எப்படி டிசைட் பண்ணோம்னா, இப்ப ஓகே. ஏதாவது நம்ம அந்த கெயின்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, டாக்ஸ் ம் அப்படி பாக்கணும். ம். ஸோ எது ஓகே நல்லா ஓகே இருக்கோ ஓகே அதுக்கேற்ற ஓகே. மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேங்க, பிஜிஎம் இந்தியா ஸ்மால் கேப் பத்தி போடுறேன். அதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும், ரொம்ப சரிங்க சார். ஷார்ட்டாவே நான் பண்றேன். ஓகே ஸோ ஜஸ்ட் ஐடியா ஓகே. தான், அதை எனக்கு வச்சு உடனே டிசைட் பண்ணிடாதீங்க, ஒரு ஐடியாக்காக இல்ல தான். இல்ல இல்ல புரியுது புரியுது. ஓகே. டாக்ஸ்க்கு மட்டும் எனக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொல்லுங்க. டாக்ஸ் வந்து இப்போ உங்களோட இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்கேட்டர்டா இருக்கு இல்லைங்களா. அப்போ நீங்க ம். ஆல்ரெடி மிராய் டாக்ஸா எது வச்சிருக்கீங்க, அந்த டாக்ஸ்லயே போயிடுங்க. இன்னொன்னு எதுக்கு நீங்க இன்னொரு ஸ்கீம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷா இன்னொரு ஸ்கீம் ஆட் ஆயிடும். இல்லைன்னா நார்மலா நான் ஓகே. பராக் பாரிக் டாக்ஸ் சேவர் நல்லா இருக்கு, அது சொல்லியிருப்பேன் நான். இப்ப ஓ சரி சரி குவாண்ட்டும் சரி பாத்தீங்கன்னா சரி. குவாண்ட் டாக்ஸ் சேவர் சொல்லலாம். குவாண்ட் டாக்ஸுக்கும் ம். பராக் பாரிக்கும் என்னன்னா, இது கொஞ்சம் சேஃபர் சைடு போர்ட்ஃபோலியோவா இருக்கும். இவங்களுக்கு டேர்ன் ஓவர் ஓகே ரொம்ப ஓகே. இருக்காது, கொஞ்சம் நல்லா ம் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க. இதே குவாண்ட் ம். பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அது வந்து அவங்களோட மெத்தடாலஜி ஐடியல் கான்செப்டே டிஃப்ரெண்ட். அப்படி எப்படின்னா ஒரு சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆஃப் இது சேஞ்சஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து அவங்க பை அண்ட் செல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. ஓ சரி 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 ஓகேங்களா. சரி. அப்போ அதுல ஹை டர்ன் ஓவர் இருக்கும். நம்ம இப்போ டாக்ஸ் சேவ் பண்றீங்க, இப்போ நீங்க வந்து ஒரு லாங் டர்முக்கு விடுறீங்க, அந்த மாதிரி தைரியமா இருந்தா ம். குவாண்ட்டுக்கு போகலாம். ஓ சரி சரி ஆல்ரெடி சரி நீங்க சரி. குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப் வச்சிருக்கனால இன்னொரு குவாண்ட் ஆட் பண்ணாம நீங்க ஓகே வச்சிருக்கிற ஓகே. இஎல்எஸ்எஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே போயிடலாம். ஆமாம். மிராய் அதிலே வச்சிருக்கீங்க பண்ணிக்கலாம். அதுலயே போயிடலாம். ம். ஓ சரி அதே சரி மாதிரி சரி சரி. இன்னைக்கு நீங்க எப்பயுமே டாப்லாம் பாக்காதீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாப்னா ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ மிராய் இருக்குன்னு ஆமா வச்சுக்கோங்க, ஆமா இப்போ ஆமா. ஸ்லைட்லி அண்டர் பர்ஃபார்மிங் இருந்தாலும் ஒரு 2-3 வருஷம் அதுவும் இல்லாம இஎல்எஸ்எஸ்ல 3 வருஷம் லாக் இன் இல்லைங்களா. நீங்க வந்து ஆமா ஒரு ஆமா லாங் ஆமா ஆமா. டர்முக்கு பார்க்க போகும்போது நம்ம வந்து அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்களே வந்து அடுத்த குவார்டர்ல மேல வருவாங்க இல்லைங்களா. ம் ம். அதான் நமக்கு அதான் வந்து கண்டிப்பா. ஃப்ரீக்வெண்டா நிறைய இதுல ஸ்கேட்டர் ஆனாலும் நிறைய இதுல ரொம்ப நம்ம வந்து நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தோம், இல்லைன்னா வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அது வந்து ம். நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். வராது. சிம்பிளா ஓகே. வச்சுக்கணும். ஒரே ஒரு ஓகே. ஃபண்ட் ஹவுஸ் போறதுக்கு பதிலு 2 ஃபண்ட் ஹவுஸ்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நம்மளது. அதே மாதிரி கேட்டகரி ஓ வைஸ்ல சரி. பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரியை வந்து வச்சுக்கணும், இல்ல வந்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ம். 2ல போட்டுக்கலாம். எப்படின்னா குவாண்ட் ம். ஸ்டைல்ன்றது டிஃபரெண்ட் ஸ்டைல் இல்லைங்களா. இப்ப வந்து மிராயோ ஆமா இல்ல ஆமாங்க வந்து சார். பராக் பாரிக்கு இல்ல வந்து ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னீங்க பாத்தீங்களா. அப்போ ஹெச்டிஎஃப்சில மிட் கேப் வச்சுட்டு குவாண்ட்ல ஒரு ம். ஃபிளெக்ஸி கேப் வச்சுக்கலாம். அப்போ வந்து 2 ஸ்டைல் ஒன்னு வந்து நம்ம வந்து குவாண்ட் மாடல்ல நம்ம போர்ட்ஃபோலியோல வந்துருச்சு. ஸ்டெடியா இருக்கிற ஓகே ஓகே. மாதிரி ஒரு மிட் கேப் தொட்டா மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா. அப்ப ஃபிளெக்ஸி கேப் நீங்க ம். டச் பண்ணிட்டீங்க, ம். மிட் கேப் டச் பண்ணிட்டீங்க, அப்படி வச்சிடணும்ன்ற நான். அதுக்கப்புறம் ஓ ஃபர்தரா நம்ம ரைட் வந்து ரைட். இன்னும் நிறைய இதுவா போக கூடாது. அதுவும் நீங்க இந்த டெக்னாலஜி ஃபண்ட்லாம் என்ன கேட்டீங்கன்னா போக கூடாதுங்க. ஓ ஏன்னா சரி 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 நமக்கு சரி. வந்து அது வந்து நம்ம இன்னும் ஒரு பர்டிகுலர் செக்டர் வச்சு போயிடுறோம் இல்லைங்களா. அதோட பெஸ்ட் கேட்டீங்கன்னா ம். திமேட்டிக் பேஸ்ல போயிடலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் தீம் வச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஓரளவுக்கு ஓகே. அதுல டைவர்சிபிகேஷன் இருக்கும். அந்த தீம்ல வச்சுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஐசிஐசில வந்து இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எந்த அந்த மாதிரி வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் பிக் பண்ணிட்டு அவங்க வந்து அதுல ஓகேங்க இன்வெஸ்ட்மெண்ட் சார். பண்ணுவாங்க. நீங்க வந்து டிஜிட்டல் ஓ. ஃபண்ட் இந்த டெக்னாலஜின்னு போறீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் செக்டார் போச்சுங்க, இப்ப செக்டார் விழுந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் தெரியாது நமக்கு வந்து எப்ப அந்த ம். செக்டார் விட்டு வெளியேறணும், இப்போ திரும்ப எப்படி ஓகே ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்ற ஐடியா ம். கான்செப்ட்லாம் ம். வராது. அந்த சான்ஸே நம்ம எடுக்க ம். கூடாதுன்ற இந்த ஓகே. கான்செப்ட்லாம் நம்ம பாக்குற மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம டைரக்ட் ஸ்டாக்ஸே போயிடலாமே, அது மச் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இல்ல. ம். நமக்கு நீங்க தெரியாத சொன்ன மாதிரி அளவுக்கு இந்த நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரும். திமேட்டிக்ல வந்து இப்ப அந்த ஐசிஐசில கூட அந்த பிசினஸ் ஐடி ஃபண்ட்னு ஒரு நியூ கான்செப்ட்ல ஒன்று மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார். என்ன போங்களா. இல்ல இல்லைங்க, இந்த ஜென்ரலாவே இந்த பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்னு ஒன்று ஒரு நியூ தீம் மாதிரி பண்றாங்கல்ல சார், நிறைய ஃபண்ட் ஹவுஸ் அது இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி போனா கூட ம். இந்த டெக்னாலஜின்னு டச் பண்றதுக்கு பதிலா ஒரு ஓகே. திமேட்டிக் ஃபண்ட் மாதிரி போலாமே தவிர என்ன கேட்டீங்கன்னா ம். ஜெனரலா அவாய்ட் பண்ணிட்டு அதை ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஓகே கூட நம்ம ஓகே வந்து ஒரு ஓகே ஓகே. ஃபிளெக்ஸி கேப் இல்ல வந்து லார்ஜ் அண்ட் ம். மிட் கேப்ல போனோம்னு வச்சுங்களேன், நீங்க ரிட்டர்ன் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த எடுக்கிற ரிஸ்க்கு அந்த நம்ம அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ்க்காக தான் நான் பாக்குறோம் இல்லைங்களா. ஆமா அப்போ ஆமாங்க ஒருவேளை சார். ஆமா ஆமா அது ஆமா. வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அது நெகட்டிவ் நம்ம திங்க் பண்ண மாதிரி ஒர்க் ஆகாம மைனஸ்ல போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்க அது ம். கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ஒரு ஃபிளெக்ஸி கேப்லயோ இல்ல லார்ஜ் மிட் கேப்ல பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல பார்த்தோம்னா ஓகே. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வராதுன்னு. ம். ஒரு ஷார்ட் டேர்ம்ல அப் அண்ட் புரியுது டவுன் புரியுது இருக்கும். புரியுது. 70% ரைட் ரைட் ரைட். கொடுத்துருக்கோம், 80% கொடுத்துருக்கோம், நீங்க அப்படி பாத்திருப்பீங்க. ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா 70% கொடுத்துருக்கோம். ஆனா வந்து ம். அதே ஸ்கீம் வந்து ஒரு 10 இயர்ஸ்ல அந்த கான்செப்ட் திமேட்டிக் ஃபண்ட்லயும்
இல்ல வந்து ம். அந்த செக்டர் வைஸ் பர்டிகுலரா அந்த டெக்னாலஜி செக்டர் வைஸ் ஃபண்ட் இல்ல ஃபார்மா செக்டர் ஒரு ஓகே. பர்டிகுலர் செக்டரை சூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், அந்த லாங் டேர்ம்ல 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளால அந்த ரிட்டர்ன்ஸ் பண்ணிருக்க முடியாதுங்க. ஓ! ரொம்ப நம்ம சரி, சரி. கேர்ஃபுல்லா அந்த 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 டைமுக்கு நம்ம வந்து எந்த செக்டரை விட்டு வெளியில வந்து இன்னொரு செக்டருக்குள்ள ஓ! கரெக்டா நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், என்ட்ரி ஓரளவுக்கு நம்ம கரெக்ட், வந்து கரெக்ட். ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். நம்ம என்ட்ரி எக்ஸிட்டே பார்க்க வேணாம் தானே ம். நினைக்கிறோம். கண்டிப்பாங்க. ஏன்னா நமக்கு அது தெரியாது. ப்ரெடிக்ட் பண்ண தெரியாது. முடியாது. அதனாலதான் இதுக்கு நிறைய வர்றோம் பேர் நம்ம. அப்படித்தாங்க அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, நிறைய பேர் எடுத்துக்கிறது. என்னோட அட்வைஸ் சிம்பிளா வச்சுங்க ம். உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஃபிளெக்ஸி கேப் ஓகே. போலதான். அப்புறம் டாக்ஸ் ஓகே. சேவருக்கு டாக்ஸ் பிளான் அவ்வளவுதான்.